அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு 200 வருடங்களுக்கு பிறகு வரும் அதிபயங்கர ராஜ யோகத்தை தரக்கூடிய தை அமாவாசை 28/1/2025 இந்த 3 விஷயத்தை செய்ய தவறாதீர்கள். அந்த வகையில் துலாம் ராசினியர்கள் மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் தை அமாவாசையாக கருதப்படுது. அதாவது அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கும் தை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளன. அதே போல் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும். திருக்கடையூர் தலத்துடன் நெருங்கி தொடர்பு கொண்டது இந்த தை அமாவாசை. சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தது என்றுதான். அன்னை அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை அன்று முழு நிலவை காட்டியது இன்றைய தினத்தில்தான், அதுவும் திருக்கடையூரில் தான் நிகழ்ந்தது. இங்கு தை அமாவாசை என்று இந்த விழாவை எடுத்து மிக சிறப்பாக அமாவாசை என்று நிலவு காட்டிய உற்சவம் நடைபெறும். அதே போல் இந்த அமாவாசை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும். சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்று சேர்வது, வாசிய என்றால் வசிப்பது என்ற பொருள். அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம். மாதத்தில் 10வது மாதமாக வரும் தை மாதத்தின் மத்தியில் வரும் தேதியாக இந்த அமாவாசை உள்ளது. தமிழ் மாதத்தில் 10வது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது. முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமாவாசை கருதப்படுது. பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் இந்த தை அமாவாசை கருதப்படுது. மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை, ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் 3 அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது. மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த 3 அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என சொல்லப்படுகிறது. இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்ராணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும். தோஷம், பித்ருசாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காரணம் என்ன என்று பார்க்கும்போது, ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது. அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும். அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கியிருக்கும். இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாக்களுக்கு பசி, தாகம் ஏற்படும். ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது. இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகிறார்கள். இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது, எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள். இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன. அப்படிப்பட்ட இந்த தை அமாவாசையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, தை அமாவாசையில் மொத்தம் 3 விதங்களில் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளப்படுகிறது. தர்ப்பணம், திலகோமம், பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்யப்படுகின்றன. இவைகள் இறந்தபோது செய்யப்படும் சிரார்த்த காரியங்களை போல் மிகவும் புனிதமானதாகும். நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிக மிக விசேஷமானதாகும். காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், திரிவேணி சங்கமம் கூடுதுறைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதாகும். அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளிப்பதாலும் முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சி அடையும். அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த தை அமாவாசை எப்போது
வழிபடப்படுகிறது என்று பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி 28, 29 ஆகிய தேதிகள் வருகின்றது. அதாவது ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணி துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 மணி வரை அமாவாசை திதி உள்ளது. அதுவரை அன்று பெரும்பாலுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் இணைந்தே அமைந்துள்ளது. அன்று புதன்கிழமை என்பதால் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும் பகல் 12 முதல் 1:30 வரையிலான நேரத்தில் ராகு காலமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்துவிட வேண்டும் என்பது நியதி. அதுவும் குறிப்பாக இந்த தை அமாவாசையை பொறுத்த வரைக்கும் 200 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அதிபயங்கர ஒரு நிகழ்வான முக்கிய 6 கோள்களான செவ்வாய், வெள்ளி, சனி, வியாழன், யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய கிரக கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன. அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி மற்றும் சுக்கிரனும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பலமாகவே இருக்கிறாருங்க. 6ஆம் இடத்தில் உள்ள ராகு உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றும் யோக நிலையில் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரமாகி இருக்கிறார். நிதி நிலைமையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. அதே போல் கொடுக்க வேண்டிய கடனில் ஒரு பகுதி அடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சனி சுக்கிரன் சேர்க்கை உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை தருங்க. வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முறையில் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. உற்பத்தியாகும் பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக கோயில்களுக்கு செல்லும் நல்வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் புதன் உங்களுடைய ஆரோக்கிய குறைவை சீர்படுத்துவார். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கட்டுக்கடங்கி இருக்குங்க. வீடுகளில் பராமரிப்பு பணியை மேற்கொள்ள நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய இறுதியில் சுக்கிரன் ராகுவுடன் 6ஆம் இடத்தில் இணைவதால பல குறைவு ஏற்படுங்க. அவர் அங்கே உச்சம் பெறுகிறார் என்றாலும் 6ஆம் இடம் என்பதால கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்படலாங்க. இந்த மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். அஷ்டமத்தில் குரு இருக்கிறார். எனவே குடும்ப பிரச்சனைகள் கவலையை தரும்படியாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று வருங்க. அதே போல் திருமணம் முதலிய சுப காரியங்கள் தடைகள் ஏற்படுங்க. இது தற்காலிகமானதுதான். அதனால் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டங்களையும் பிரதோஷ விரதம் இருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது.